ஒரு நேஷனல் அவார்டு சொல்லலாம், இல்லை தமிழக கலைமாமணி அதெல்லாம் இருக்குங்க, அது மாதிரி ஏதாவது கொடுக்கும். எனக்கு தேங்க்ஸ். அது என்ன ஒரு ஜாதி படமாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு பரியேற பெருமாள் அது மாதிரி எது இருக்கும். ஏன்னா அந்த மீம்லாம் போட்டிருப்பாங்க, அந்த லுங்கி வச்சு கூட இதுக்கு இவர் 3 இதில் வாழையில இதாக பண்ணியிருந்தாரு, இது அது மாதிரி இருக்கு. இல்லை இது முழுக்க முழுக்க கபடி படம். அது லைட்டாக டச் பண்ணியிருக்காரு, லைட்டாக தழுவி இருக்காரு வழி. அது முழுக்க முழுக்க ஜாதிய படமாக எடுக்கல. கதை அதான் ஆரம்பிக்கிறது. அதுதான் அது சண்டைனால என்ன ஆகுது, ஒரு வீரன் கதைனால என்ன ஆகுது, அதுதான் ஆரம்பிக்குது. முழுக்க முழுக்க உங்களுக்கு அதே மைண்டில் இருக்காது. அந்த விளையாட்டு அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். துருவ் தான் ப்ரோ. இது துருவ் வந்து என்ன சொன்னாங்க, நெப்போ கிட்டு அவங்க அப்பா மூலியமா ஈஸியாக வந்துட்டாரு அப்படி இப்படி சொன்னாங்க. இல்லை துருவ் படத்துலேயே அவர் வந்து என்ன யாரும் காமிச்சிட்டாரு. அந்த பதட்டமும் அந்த இதுவும் இல்லாமல் அவர் நடிச்சிருந்தார்ல. படத்தில் ஒரு பதட்டம் ஒரு நடுக்க எதுவுமே இல்லை, திரையில் பார்க்கும்போது எதுவுமே இல்லை. ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். ஒரு நார்மல் லவ்வர் பாய் அவரில் அவர் ஒரு மூர்க்கத்தனமான ஒரு ட்ரக் அடிக்டாக வந்தார். 2வது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லத்தனமும் தான். அவர் லுக்கை பார்த்து என்ன சொன்னோம், சாக்லேட் பாய் இன்னொரு லவ்வர் பாயாக வரப்போகிறாரு, மேடி மாதிரி அந்த மாதிரி இது மாதிரி சொல்லிட்டு இருந்தான். 2வது படம் வில்லனாக தான் வந்தார். அது நல்லது சொல்கிற வில்லன். அவங்க அம்மாக்காக பழி வாங்குறேன், சாராயம் அந்த ஆலையை அப்பா நடத்துகிற சாராயை மூடணும் அப்படி சொல்லிட்டு ஒரு கோவத்தில் இருந்தார். அதே பயங்கர வில்லத்தனமாக பண்ணார், தூக்கி சாப்பிட்டு இருந்தார். 3வது படம் அந்த தத்ரூபமாக அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பையன் கணேசன் சார் எப்படி இருந்திருப்பார், எப்படி வளர்ந்துருப்பார், என்னென்ன அடக்குமுறையில் அனுபவிச்சிருப்பார், என்னென்ன பிரச்சனைகளை தாண்டி அதை எப்படி சாதிச்சாருக்கு அப்படியே காட்டியிருக்காரு. ஸோ துருவை தாண்டி நம்மளுக்கு வேறு யாரும் யோசிக்க முடியல. இப்போ மாலதி கணேசன் சொல்லும்போது துருவ் சார் தான் மைண்டுக்கு ஞாபகம் வருவார். படம் சூப்பராக இருக்குது. துருவ் சூப்பராக பண்ணி ஏதாவது அவருக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும். இந்த படத்துக்கு ஏதாவது கிடைச்சா நல்லாயிருக்கும். இல்லை அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைங்க. இன்றைக்கி ஜென்ரேஷன் காலகட்டத்துக்கு ஏற்ற படங்க. அது ஜாதி அதெல்லாம் கிடையாது. ஊர் வட சைடில் என்ன நடக்குது, ஊர் சைடில் அதை தான் எடுத்து காமிச்சிருக்காங்க. அது கரெக்டாக காமிச்சிருக்காங்களா? கரெக்டாக எதுவுமே இந்த படத்தில் எதுவுமே குறையும் இல்லை, எதுவும் மிஸ்யூஸும் கிடையாது. என்ன எங்கள் ஊரில் நடந்த சம்பவங்கள் அதை நானும் திருநெல்வேலி தான். எங்கள் இடத்துல என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும்போது அப்பட்டமாக சொல்லியிருக்காங்க. வேறு கூட்டி குறைச்சலாம் சொல்லலை. இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருந்தது. ஆனால் அந்த சமூகத்தில் வளர்ந்து வர்ற ஒரு சமூகமாக நாங்கள் பார்க்குறது, வளர்ந்து வர்றது அந்த தடை இல்லாமல் இன்னும் வர எங்களுடைய சந்ததிகள் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு வரும். இந்த உயர்வு இது வந்து ஏற்றத்தாழ்வுகளோ அந்த மாதிரி காமிக்கலை. நாங்களும் எங்கள் சமூகத்தில் உயர்வோம், எங்களாலையும் முடியும் அப்படிங்கிறத வேலையை உடைச்சி போகிற மாதிரி அந்த படத்தில் என்ன காமிச்சிருக்காங்களோ அது ரியல், அவ்வளோதான். பேஸ் பண்ணாலும் அந்த சமூக நிகழ்வுகளை அப்பட்டமாக காமிச்சிருக்கிறது வந்து அது உண்மை, 100க்கு 100 உண்மை. ஃபேமிலியோட பார்க்கலாம், பசங்க விளையாட்டுங்கிற அந்த உந்து சக்தியோட பார்க்கலாம். எல்லா விதத்துலையும் அவங்கள மேலே கொண்டு போகிறதுக்கு இது நல்ல ஒரு சூப்பராக பண்ணியிருக்காரு படம். நான் அதான் சொன்னேனே, அவரோட ஒன் ஆஃப் த மூவின்ற மாதிரி தான் வந்தேன். ஆனால் இது பெஸ்ட் மூவி எனக்கு தெரிஞ்சு. இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு டைட்டில் வச்சாலும் வைப்பாங்க, பைசன் த்ரூ ஆர் சம்திங் எல்ஸ். ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. 2 இல்லைங்க, நான் அதை பற்றி எல்லாம் 1 வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை ஆக்சுவலி இந்த படத்தில் அவர் வில்லேஜ் பாய் மாதிரியே ஆக்கிட்டாங்க. ஸோ அவரோட ஸ்கின் கலர்லேருந்து, அவரோட ஆக்டிவிட்டீஸ்லேருந்து, அவரோட பாடியிலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் பையனுக்கு என்ன வேணுமோ அதெல்லாமே கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லாவும் இருந்திருக்குது. இல்லைங்க அப்படி பார்த்தா அதே அக்கா தான் இதுலேயும் வராங்க. பட் அப்படிலாம் கிடையாதுங்க, நல்லா இருக்கு படம். பைசன் படம் நல்லா ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. செம ஆக்டிங். எதை பேஸ் பண்ணால் கபடி பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி சொல்ல முடியாது. வெண்ணிலா கபடி கூட சொல்ல முடியாது. இது வேறு மாதிரி இருந்துச்சு, வேறு மாதிரி கபடி. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அது இருக்கும். ஆனால் அதை பிரேக் பண்ணுறது தான் இந்த படத்தோட ஒரு அருமையான ஒரு விஷயமே. ஸ்போர்ட்ஸை வச்சு எப்படி பிரேக் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். படம் ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி போகிறது. இந்த விஷயம்லாம் நார்மலாக ஒருத்தனுக்கு தடையாக இருந்தாலுமே அதை உடச்சி எப்படி அங்கேருந்து மேலே ஏறி வராங்கன்றது தான் விஷயம். சூப்பராக நடிச்சிருக்கு, நேச்சுரலாக இருக்குது.
இதுலேயும் ரகட் தான், ஆனால் ஊருக்குள்ளே ஒருத்தர் ரகடாக இருந்தால் எப்படி இருப்பான், அதுலேயே கொஞ்சம் கண்ட்ரோல்டான ரகடான ஒருத்தன் சொல்லலாம். ஒரு விஷயத்தை பார்த்தா இது பண்ணலாமா கூடாதான்னு யோசிச்சு பண்ணுற ஒருத்தன், அந்த மாதிரி ஒரு ரகடிசம் காமிச்சிருக்காங்க. கரெக்டு. அதே மாதிரி ஊரில் இருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்கும். ஊரில் இருக்கிற ஒரு பையன் சடுகுடு ஆடுறான், கபடி ஆடுறான் அப்படின்னும் போது அது அந்த லெவலுக்கு கரெக்டாகவே கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இங்கேருந்து வேறு மாதிரி மாறினாருன்னா இன்னும் சூப்பராக போகலாம் அவர். அந்த ஸ்லாங் எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. பட் த்ரூ த மூவி அந்த ஸ்லாங் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஊர் ஸ்லாங்கு அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது நம்ம முன்னாடி படத்தில் வந்து துருவ இப்படி பேச முடியுமா அப்படின்னு யோசிச்சிருந்தா அதை அவர் மாற்றி காமிச்சிருக்காருன்னு வேணால் சொல்லலாம். கரெக்டு. இப்போ நம்ம பருத்திவீரன் கார்த்தியை எடுத்துக்கிட்டோன்னா இவர் முன்னாடியே பார்த்துருந்தா இவர் பண்ணியிருப்பாரான்னு யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி இவர் வந்து வேறு லெவலில் இறங்கி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அது தெரியல. அவருக்கு அவார்டு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. துருவுக்கு நல்லாவே பண்ணிடுறாரு. அவர் பசுபதி, அப்புறம் லாலு, அமீர் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கபடி பேஸ் பண்ணின்னு கபடி அதில் ஒரு எலமெண்ட்டுன்னு சொல்லலாம். அது ஒரு இது இப்போ கிரிக்கெட் வச்சுருந்தா கூட இது இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். கபடி அதில் ஒரு எலமெண்ட்டு. அவர் சொன்ன விஷயத்தில் இதெல்லாம் உடச்சி அவர் எப்படி மேலே வரான்னு யூஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான் கபடி. மாதிரி ஒரு படம் வரணும், சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படணும். கண்டிப்பாக இது ஒரு நல்ல படமாக இருக்கும். எதை ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துலேருந்து ஒரு பையன் கிளம்பி வரான்னா அவன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறான், ஸ்போர்ட்ஸில் வந்து முன்னுக்கு வர எவ்வளோ கஷ்டப்படுறான், அவனுடைய சமூகமும் அவனுடைய வாய்ப்பு, அவனுடைய நல்ல வாய்ப்பு இருந்து அவனுடைய திறமைகள் இருந்தால் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்த வச்சு அவனை ரொம்ப வழிகளை உண்டாக்கி அந்த கல்வி இருந்த ஒருத்தனை வந்து மேலே கொண்டு வரது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வந்து ஜாதியாலேயும் மதத்தாலேயும் அவனை வந்து ஒடுக்கி அவனை மேலுக்கு வர்ற மாதிரி ஆக்குறவங்க. அதை உடச்சி மேலுக்கு வந்து நானும் சாதிப்பேன், என்கிட்ட திறமை இருக்குது அப்படின்றத காட்டுறது தான் நல்ல அதை பேஸ் பண்ணியிருக்கு. அவருடைய இயக்கமே வந்து ஒரு புரட்சிகரமான இயக்கம் தான். அவருடைய படமே வந்து எல்லா படமும் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு இயக்கமாக ஒரு பயங்கரமான ஒரு கதையை தான் அவர் சொல்லுவாங்க. அவர் வந்து சும்மா எல்லாத்துக்குமே வந்து இப்போ சில பேர் வந்து லவ் பாடலாம் எழுதுகிறாங்க, அப்புறம் கட்டிப்பிடி இந்த மாதிரி நிறைய பாடல்கள் எழுதுகிறாங்க, ரொம்ப வல்கரான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. படத்தில் வந்து வசனங்களும் டைலாக் மட்டும் இல்லை, அவருடைய படத்தில் பாட்டுமே வந்து ஒரு சொல்லுமே வந்து நம்மளை ஏதோ ஒரு சிந்திக்க வச்சுட்டே இருக்கும். அது மாதிரியான வரிகள் ப்ளஸ் வந்து அவரே எல்லா பாட்டையும் எழுதியிருக்காரு, ரொம்ப அழகாக இருக்காரு. துருவோட ஆக்டிங் சூப்பராக இருந்திருக்கு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வைஸாக சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. துருவோட நிவாஸ் மியூசிக்கும் பயங்கரமாக பண்ணியிருக்கு. நல்ல வாழ்த்துக்கள். படம் நல்லா வருது. சூப்பராக நல்லா இருக்குது. சூப்பராக நடிச்சிருக்காரு. ஃபுல்லாக கபடி ஊரில் உள்ள படம் தான் சார். தூத்துக்குடி ஃபுல்லாக தூத்துக்குடி திருநெல்வேலி சைடில் உள்ள படம். சூப்பராக தூத்துக்குடி திருநெல்வேலி மக்கள் ரொம்ப பிடிக்கும் படம். அதோட எல்லா படமும் இதான் நல்ல படம், சூப்பராக இருக்காரு. நல்லா இருக்கும். சோசியல் மெசேஜ் மாதிரிலாம் இல்லை, எல்லாம் ஊரில் உள்ள மாதிரி தான். பார்க்கலாம் சூப்பராக இருக்கும். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். கபடி நல்லா வச்சுருக்கிறீங்க நீங்கள், அது ஏன் அதில் அந்த இதில் சேர்த்திங்க போஸ்ட் கோட்டாவில் சேர்த்தது ஏதாவது கிரிக்கெட்டு அது இது எல்லாமே இருக்குது தான். எல்லாத்துலேயும் முன்னே வரணும் இல்லையா, எல்லாமே கஷ்டம்னு ஒதுங்கிட்டேன். கபடியும் அப்படி தான். அது சேர்க்குற இந்த படத்து மூலியமாக எல்லாம் பேரண்ட்ஸும் எல்லாம் விளையாட்டுலையும் சேர்ப்பாங்க. கடவுள் யாருன்னு யார் பார்த்தா அதை கண்ணில் காட்டுது இந்த சினிமா.